வணக்கம் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நாம் drvelectricaltamil தமிழ் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இந்த காலிங் பெல்லுக்கு எப்படி வயர் கனெக்ஷன் கொடுக்குறது அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா, இந்த காலிங் பெல்லில் நேரடியாக ஏசி வோல்ட் இன்புட்டு கொடுத்து டிசி வோல்ட் அவுட்புட் எடுத்து சுவிட்ச் மூலயமா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கலாம். அடுத்து இன்னொரு மெத்தட் பார்த்தோம்னா, டிசி வோல்ட்டை நேரடியாக அதில் லிங்க் பண்ணிவிட்டு ஏசி வோல்ட்டை சுவிட்சிலேருந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கலாம். அது எப்படி கொடுக்குறங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே உள்ள ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அழுத்தி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கிறோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இந்த இருக்குது அந்த காலிங் பெல்லு. அடுத்து நம்ம வேறு என்ன எடுத்துருக்கோம்னா, ஒரு பாக்ஸ், ஒரு சுவிட்சு, கொஞ்சம் வயரு, இதுதான் நம்ம எடுத்துருக்கோம். இப்போ நம்ம பெல்லை கழட்டி எப்படி லைன் கொடுக்குறோங்கிற அப்படி பார்ப்போம். இந்த இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல இந்த டெஸ்ட்டை வச்சு லேசாக இப்படி நிம்மனோம்னா வந்துடும். அழுத்தினோன்னு இந்த இருக்குது பாருங்கள், இந்த லாக் மாதிரி இருக்கும். இந்த லாக் வந்து ரிலீஸ் பண்ணி விட்ரும். இப்போ நம்ம வந்து பவர் சப்ளை கொடுக்குற இடம் பார்த்திங்கன்னா, இந்த இதை ஸ்க்ரூவை வந்து கலட்டணும். அதில் எழுதிருக்கு பார்த்திங்களா, இன்புட்டுன்னு தெரியுதா? இந்த ஸ்க்ரூவை கழட்டிட்டு அதில் இன்புட் சப்ளை கொடுக்கணும். அதாவது இப்போ நம்ம கொடுக்க போகிறது வந்து பார்த்தோம்னா, நேரடியாக ஏசி வோல்ட்டை இதில் கொடுத்து டிசி வோல்ட்டில் அவுட் எடுத்து நம்ம சுவிட்சில் கண்ட்ரோல் பண்ண போகிறோம். அதுக்கடுத்து ஏசி வோல்ட்டை கண்ட்ரோல் பண்ணி சுவிட்சில் டிசி வோல்ட்டை நேரடியாக லிங்க் பண்ணி அதை அடுத்து பார்ப்போம். இப்போ முதல்ல இப்போ ஏசி வோல்ட்டை எப்படி கொடுக்குறங்கிறத பார்ப்போம். இந்த இருக்குது, மூடி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ நம்ம அதுக்குள்ளே பவர் சப்ளை கரண்ட் எடுத்துகிட்டு வந்துடும். இந்த இருக்குது வயரு. இப்போ நம்ம இந்த பாருங்கள், இதுக்கு நேரம் பின்னாடி கொடுத்து உள்ளே எடுத்துருவோம். இது தெரியுதுங்களா? இதில் வந்து ஃபேஸ் கொடுக்க போகிறோம், எள்ளு, நியூட்ரலு. இந்த இடத்துல ஸ்க்ரூவை கழட்டிக்கிறோம். இதை நம்ம வந்து அங்கே செவத்தில் மாட்டி நம்ம ப்ராப்பராக கொடுக்கும்போது இந்த இருக்குது பாருங்கள், இதில் ஸ்க்ரூவை கழட்டிக்கிட்டு வயரை இதில் உள்ளே வச்சு எடுத்து மாட்டிக்கலாம். இப்போ நம்ம சொல்லி காட்டுறதுக்காண்டி சும்மா மேலாப்பில் நான் எடுக்கிறேன். உள்ளே வச்சு ஸ்க்ரூ டைட் பண்ணிட வேண்டியது. அடுத்து அதே மாதிரி இந்த பக்கமும் இந்த வயர் கொடுத்துட வேண்டியது. இந்த தெரியுங்களா, இந்த இருக்குங்க சைடில், இந்த ஓட்டையில் தான் நம்ம லைனை கொடுக்கணும். உள்ள இப்போ ஏசி வோல்ட் பவர் சப்ளை கொடுத்தாச்சு. அடுத்து நம்ம பெல்லுக்கு கண்ட்ரோல் சுவிட்சு, அதாவது டிசி சப்ளை இப்போ எடுக்க போகிறோம். அது எப்படி எடுக்கிறோம் பார்த்திங்கன்னா, இந்த இதில் பாருங்கள், இதில் போட்டு பார்த்திங்களா, இதில் வந்து 0, 1, 2, 3 போட்டிருக்கா. இப்போ நம்ம இதில் இருந்து தான் பெல்லுக்கு வந்து இன்புட் எடுக்கிறோம். திரும்ப பெல்லிலேருந்து ரிட்டன் வர அவுட்புட் வந்து இதில் கொடுக்குறோம்.
இந்த இருக்குது பாருங்கள். அது வந்து நம்ம இந்த ஓட்டையில் கொடுத்துருவோம் உள்ள. நல்லா அப்படி வயரை பெருசாக எடுத்துக்கிட்டு அதில் கொடுத்து விட்டு லாக் பண்ணி விட்ருங்க. அப்புறம் டைட் ஆகும்போது அதில் மாட்டிக்கிறோம் ஸ்க்ரூவில். ஓகே, இப்போ நம்ம வயரை இதில் கொடுத்தாச்சு. இதுவும் அதே மாதிரி நம்ம வயர் கொடுக்கும்போது இந்த இருக்கு பாருங்கள், இந்த ஸ்க்ரூவை கழட்டிக்கிட்டு இதில் வந்து வயரை கொடுத்து எடுத்துக்கலாம். நம்ம அதை வந்து பிக்சராக அப்படியே மாட்டும்போது அந்த மாதிரி பண்ணிக்கிற வேண்டியதுதான். இப்போ நம்ம இதில் வயர் கொடுத்தாச்சு. அடுத்து இதை சுவிட்சில் கொடுத்துரும். இப்போ நம்ம சுவிட்சில் இன்புட்டு கொடுத்து அதுலேருந்து அவுட்புட் எடுத்துருவோம். இப்போ நம்ம சுவிட்சில் வேறு கனெக்ட் பண்ணியாச்சு. இது வந்து அது மேலே உள்ள டாப் கவர், அது வந்து நம்ம கடைசியாக ஃபிக்ஸ் பண்ண போட்டுக்கலாம். அது சரி. இப்போ நம்ம கொடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து பவர் சப்ளை ஆன் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம். பவர் சப்ளை ஆன் பண்ணியாச்சு. பவர் சப்ளை வந்துடுச்சு. இந்த பக்கம் நியூட்ரல். இப்போ பாருங்கள், நம்ம டிசி இதிலேருந்து என்ன எடுத்துருக்கோம், திரும்ப சுவிட்சில் கொடுத்துட்டு அதிலேருந்து அவுட்டு இங்கே கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். அதாவது 0ல் எடுத்து இன்புட் எடுத்து சுவிட்சுக்கு 3ல் வந்து சுவிட்சிலேருந்து அவுட் எடுத்து வந்து கொடுத்துருக்கோம். பாருங்கள், இது நல்லா சவுண்டு சத்தம் கேட்கணுன்னா அந்த கவர் போட்டால் தான் நல்லா சவுண்டு இருக்கும். கேட்குதுங்களா? ஓகே. இப்போ வந்து நம்ம நேரடியாக ஏசி வோல்ட் அதில் கொடுத்து டிசி அவுட்புட் எடுத்து சுவிட்சிலேருந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, ஏசி வோல்ட்டை சுவிட்சில் கொடுத்து சுவிட்சிலேருந்து அதை கொடுத்து டிசி வோல்ட்டை அதில் லிங்க் பண்ணுறது, அது எப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ வந்து பவர் சப்ளை அமர்த்திக்கிறோம். அமர்த்தியாச்சு. இப்போ நியூட்ரல் எடுக்கணும். நியூட்ரல் அப்படி இருக்கட்டும். நம்ம வந்து ஃபேஸை மட்டும் கழட்டிக்கிறோம். ஃபேஸ் எடுத்தாச்சு. அதே மாதிரி இதையும் கழட்டிடலாம். இது தேவையில்லை. அதுக்கு பதிலாக நம்ம ஒரு சின்ன வயர் போட்டுக்கிறோம். நம்ம என்ன பண்ணுறோம்,
ஃபேஸுக்கு ஒரு ஒயர் இன்புட் கொடுக்குறோம். டைட் வச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஃபேஸை நேரடியாக சுவிட்சில் கொடுத்துறோம். அதாவது இது ஃபேஸ் இன்புட்டு, இந்த வயரு பெல்லுக்கு போகிறது, ஃபேஸ் அவுட்புட். இது அதே மாதிரி கொடுத்துருவோம். இது அவுட்புட் ஆகக்கூடிய பேஸு, இது இன்புட் பேஸ். இப்போ இது கொடுத்தாச்சு. ஃபேஸ் என்ன கொடுத்து அவுட் எடுத்தாச்சு. அடுத்து என்னன்னா ஒரு சின்ன பிட் ஒயர் வச்சு இந்த டிசி இதை வந்து லிங்க் பண்ண போகிறோம். இப்போ நம்ம லிங்க் பண்ணியாச்சு. இப்போ பவர் சப்ளை கொடுப்போம். இப்போ பவர் சப்ளை கொடுத்தாச்சு. இப்போ பவர் சப்ளை இங்கே வந்துடுச்சு. சரிங்களா? இப்போ நம்ம இப்போ இதை ஆன் பண்ணி பார்ப்போம். பெல்லு கவர் அடைச்சிக்கிறோம். ஏன்னா இது வந்து இந்த கவரை லாக் பண்ணால் தான் நல்லா சத்தம் வரும். இந்த பெல் வந்து இந்த மாதிரி 2 விதமாக இதில் வந்து பெல் கனெக்ஷன் கொடுக்கலாம். அதாவது ஏசி வோல்ட்டை இன்புட்டாக கொடுத்து டிசி வோல்ட்டை நம்ம அவுட்புட் எடுத்தும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம வந்து ஏசி வோல்ட்டை சுவிட்சில் கொடுத்து டிசி வோல்ட்டை அதில் லிங்க் பண்ணி அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இதை வந்து 2 விதமாக நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் எப்படி இதை வந்து ஏசி வோல்ட்டை இன்புட்டாக கொடுத்து டிசி வோல்ட்டை சுவிட்சு கொடுத்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி எப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி நம்ம ஏசி வோல்ட்டை சுவிட்சில் கொடுத்து சுவிட்சில் இருந்து காயிலுக்கு எப்படி கொடுத்து கண்ட்ரோல் பண்ணுறது, அதே மாதிரி டிசி லிங்க் பண்ணுறது எப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க எப்படி இதுக்கு 2 விதமாக லைன் கொடுக்குறது அப்படிங்கிறது. அதே மாதிரி இதில் பாருங்கள் டயக்ராம் போட்டிருக்காங்க பாருங்கள். இதில் உள்ள டயக்ராம் வந்து பார்த்திங்கன்னா ஏசி வோல்ட்டு இன்புட்டை கொடுத்து இந்த இருக்கிறோம். தெரியுதுங்களா? ஏசி வோல்ட் அதாவது நியூட்ரலு ஃபேஸு இன்புட்டு கொடுத்து டிசிக்கு வந்து இதில் வந்து அவுட்புட் எடுத்து சுவிட்சில் கொடுத்து சுவிட்சில் வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஒரு டைப்பு. நம்ம இன்னொரு டைப்பில் செஞ்சு பார்ப்போம்னு சொல்லி தான் இந்த மாதிரி பண்ணுது. நம்ம வந்து ஃபேஸை சுவிட்சில் கண்ட்ரோல் பண்ணி டிசியை மட்டும் இதில் நம்ம லிங்க் பண்ணி விட்டு அந்த மாதிரி நம்ம செக் பண்ணி பார்த்தோம். இதை வந்து 2 விதமாக நம்ம பயன்படுத்திக்கலாம், 2 விதமான டைப்பில். இப்படி தான் நம்ம இந்த பெல்லு வந்து நம்ம லைன் கொடுக்குறது.
இந்த மாதிரி மாடலில் வேணாலும் இப்படி நம்ம கொடுத்துக்கலாம். இல்லை நம்ம சுவிட்சில் கண்ட்ரோல் பண்ணி சுவிட்ச் மூலயமா இது பண்ணுறதுனால அந்த மாதிரி பண்ணிக்கலாம். சரி நண்பர்களே, இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். அப்படியே வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அழுத்தி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிறோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நன்றி நண்பர்களே. மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம்.